சேர்த்துக்கலாம். அது நல்லா அப்ளை பண்ணிக்கிறீங்களுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான செம்ம டேஸ்டியான சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் பீஸா செய்கிறதுக்கு முதல்ல பீஸா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பீஸா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கப்புக்கு 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சீனி 2 டீஸ்பூன், ஈஸ்ட் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு சீனி எல்லாமே நல்லா ஈவனாக எல்லா இடம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு 100 ml பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். $50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இந்த டைம்ல நம்ம நல்லா விரிச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். கீழே மாவு விரிச்சாச்சு, இது மேலே வச்சு மெதுவாக நல்லா விரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் கழுவி இப்படி லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஸ்லைஸாகவும் வெட்டிக்கணும். ரவுண்டாக இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கணும். அப்படியே கட் பண்ணிக்கணும். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கணும், குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கணும். பீஸா ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காய்கறிக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எடுத்து பீஸா ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா எல்லா காய்கறிகளுமே நல்லா ஈவனாக வச்சுக்கலாம். பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி கூட மேலே அப்படியே தூவிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதை எல்லா இடமும் நல்லா வச்சுக்கலாம். துருவி வச்சிருக்க சீஸை சேர்த்துக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா செட் ஆகும். பீஸா நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி மேலே கங்கு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீஸ் எல்லாம் நல்லா உருகி சூப்பராக வரும். பீஸா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக கூட இருக்கும். உள்ள தீ எறியக்கூடாது. இந்த மாதிரி கங்கில் தான் வச்சு வேக வைக்கணும். பீஸா அடுப்பில் வச்சு 15 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க இவ்வளோ அழகா சீஸ் எல்லாமே நல்லா உருகி நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. சூப்பரான சிக்கன் பீஸா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம். Happy birthday to you, pizza. டேஸ்ட் பார்த்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். சிக்கன்லாம் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓவன் இல்லாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வயக்காட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.